உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நீதிபதி கர்ணனை கைது செய்வதற்காக கொல்கத்தா காவல்துறையினர் சென்னையில் முகாமிட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், கொல்கத்தா காவல்துறையினர் சென்னையில முகாமிட்டிருக்காங்க. அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? தமிழரசன், தற்பொழுது 5 பேர் கொண்ட கொல்கத்தா படையினர் தற்பொழுது சென்னை வந்திருக்கிறார்கள். இன்று காலை விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தார்கள். அதற்கு பிறகு தற்பொழுது வேப்பேரியில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் காவல்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையில் அடுத்த கட்டமான நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. குறிப்பாக தற்போது நீதிபதி கர்ணன் எங்கிருக்கிறார், அவர் தற்பொழுது சென்னைக்கு எப்போது வருவார், சென்னைக்கு அவர் திரும்பும் பட்சத்தில் அவரை நீதிமன்ற உத்தரவின்படி கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, அதற்கான காவல்துறை உதவி, தமிழக காவல்துறை உதவி எப்படி கிடைக்கப் போகிறது, இங்கு நீதிமன்றத்தில் அவரை முன்னிறுத்தி அதற்கு பிறகு கல்கத்தா அழைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுமா, இப்படி பல்வேறு கோணங்களில் ஆலோசனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்று மாலைக்குள் இது குறித்த ஒரு தெளிவான தகவல் கிடைக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிபதி கர்ணன் தற்பொழுது ஆந்திரா தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய காளஹஸ்தி கோவிலுக்கு சென்றிருக்கிறார். அதிகாலையில் எழுந்து அங்கு சென்றிருக்கிறார் என்று காவல்துறை தகவல் தெரிவிக்கிறது. அவருடைய தொலைபேசி எண் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எங்கு இருக்கிறார் என்பது அவரோட பேசுவதற்கான முயற்சி எல்லாம் மேற்கொண்டோம். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் அவருடைய உதவியாளர், அவர் கூட சென்றிருக்கக்கூடிய காவல்துறை பாதுகாப்பு அதிகாரி என அனைத்து எண்களும் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறது. எனவே அவர் எங்கு இருக்கிறார் என்பது அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகவில்லை. ஆனால் காவல்துறையினர் சொன்ன தகவல் என்னவென்றால், அவர் தற்பொழுது காளஹஸ்தியில் உள்ள கோயிலுக்கு சென்றிருக்கிறார் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இன்று அதிகாலையில் அவர் கிளம்பி சென்றதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார், அவர் மீண்டும் சென்னைக்கு வருவாரா என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து அதிகாரிகள் பின்தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஆலோசனை என்பது வேப்பேரியில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிபதி கர்ணனை கைது செய்வதற்காக வந்த குழுவினர் ஆலோசனைக்கு பிறகு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது குறித்து தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழரசன், உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நீதிபதி கர்ணனை கைது செய்வதற்காக கொல்கத்தா காவல்துறை சென்னையில் முகாமிட்டுள்ளது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகாலிங்கம்.